Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.8 பார்க்க போறோம். First question பார்க்கலாம். Question என்னன்னா, if determinant of adjoint A equal to determinant A whole power 9, then the order of the square matrix A. அதாவது determinant of adjoint A equal to determinant A whole power 9 கொடுத்திருக்காங்க. இப்போ square matrix A ஓட order என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ determinant of adjoint A equal to determinant A power n minus 1 the whole square இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா determinant of adjoint A equal to determinant A whole power 9 கொடுத்துருக்காங்க. அப்போது determinant A whole power 9 equal to determinant of A power n minus 1 the whole square அப்படின்னு எழுதலாம். அப்போது பவர் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போது n minus 1 the whole square, இப்போ இந்த 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 3 square அப்படின்னு எழுதலாமா. அப்போ n minus 1 the whole square equal to 3 square. அப்போது n minus 1 என்ன, n minus 1 equal to 3. அப்போது என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 3 minus 1 அந்த சைட் போச்சுன்னா plus 1 equal to 4. அப்போ என்னோட வேல்யூ 4. அதாவது ஆர்டர் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன, 4. அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A is a 3x3 non-singular matrix such that A into A transpose equal to A transpose into A and B equal to A inverse A transpose, then B into B transpose. அதாவது A வந்து ஒரு 3x3 non-singular matrixன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A into A transpose equal to A transpose into A. அதேமாரி B வந்து என்ன சொல்லியிருக்காங்க, B equal to A inverse into A transpose. இப்போ நம்ம B into B transpose வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து given வந்து எழுதிக்கலாம். given என்ன, A into A transpose equal to A transpose into A. B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A inverse into A transpose. இப்போது நம்ம B into B transpose வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு B transpose கண்டுபிடிக்கலாம். B transpose இப்போ இந்த B எலமெண்ட்டோட transpose வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது A inverse into A transpose-ஓட whole transpose வரும். அப்போ A inverse transpose into A transpose the whole transpose. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், B transpose equal to A inverse transpose, A transpose whole transpose என்ன, A தான். அப்போது B transpose வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது B into B transpose, அதாவது B and B transpose இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும். அதாவது A inverse into A transpose தான் B into B transpose என்ன, A inverse the whole transpose into A. இப்போது இதில் A inverse எழுதிக்கலாம். A transpose A inverse the whole transpose எப்படி எழுதலாம், A into A inverse the whole transpose அப்படின்னு எழுதலாம் into A. இப்போது A inverse A into A inverse வந்து என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். இது வந்து நம்ம ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது பி இன்டூ பி டிரான்ஸ்போஸ் என்ன, ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ வந்து என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதனால பி இன்டூ பி டிரான்ஸ்போஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏன்னா கொஸ்டினில் ஏ வந்து 3x3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்போது ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 5 1 2, B ஈக்குவல் டு adjoint A and C ஈக்குவல் டு 3A, தென் determinant of adjoint B by determinant of C ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B வந்து என்ன சொல்கிறாங்க adjoint A, C வந்து என்ன 3A. இப்போ நம்ம determinant of adjoint B by determinant of C வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ determinant of adjoint B நம்ம எப்படி எழுதலாம், determinant of adjoint A. ஏன்னா Bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, B equal to adjoint A. அதனால adjoint B வந்து adjoint of adjoint A அப்படின்னு எழுதலாம். அடுத்து determinant of C வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா determinant of 3A. ஏன்னா C equal to 3A. இப்போ determinant of adjoint B by determinant of C வந்து கண்டுபிடிக்கணும், which is equal to determinant of adjoint A by determinant of 3A. இப்போ adjoint A the whole determinant வந்து எப்படி எழுதலாம், equal to determinant of A power n minus 1 the whole square அப்படின்னு எழுதலாமா, divided by இப்போ determinant of 3A வந்து நம்ம எப்படி எழுதலாம், 3 power n into determinant of A. இதெல்லாம் வந்து ஃபார்முலா மூலமாக தான் நம்ம எழுதுகிறோம். equal to determinant of A இப்போது n minus 1 the whole square. இப்போ என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ என்ன, 2. அப்போது 2 minus 1 the whole square. அப்போது 2 minus 1 என்ன, 1 power square என்ன, 1 தான். அப்போது determinant of A power 1 by 3 power n, என்னோட வேல்யூ என்ன, 2 into determinant of A. இப்போது determinant of A ஓட வேல்யூ என்ன, அதாவது இந்த A மேட்ரிக்ஸோட determinant என்ன, 3 into 2 6 minus 1 into 5, அதாவது 6 minus 5 1. அப்போது determinant of A ஓட வேல்யூ என்ன, 1 by 3 square என்ன, 9. 9 into 1 வந்து 9 தான். அப்போது 1 by 9. ஸோ இதான் வந்து ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப்
A into அதாவது A matrix into இன்னொரு matrix என்ன 1 minus 2 1 4 equal to answer matrix என்ன 6 0 0 6 then A equal to அதாவது A matrix ஓட values என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ A matrixை நம்ம A B C D அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 cross 2 matrixை எடுத்துக்கலாம். ஏன்னா questionல இங்கே 2 cross 2 matrix தான் கொடுத்துருக்காங்க. அப்போது A B C D into இந்த matrixோட values என்ன 1 minus 2 1 4 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன 6006. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது A B C and Dயோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? A into 1 என்ன A ப்ளஸ் B into 1 என்ன B. இப்போ அடுத்து A into minus 2 என்ன மைனஸ் 2A ப்ளஸ் B into 4 என்ன ப்ளஸ் 4B. இப்போ அடுத்து C into 1 என்ன C ப்ளஸ் D into 1 என்ன D. இப்போ அடுத்து C into minus 2 என்ன minus 2C plus D into 4 என்ன plus 4D equal to 6006. அப்போது இது மூலமாக ஈக்குவேஷன் எழுதலாம். A plus B equal to 6. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன வரும்? minus 2A plus 4B ஓட ஆன்சர் என்ன 0. அடுத்து C plus D equal to 0. அடுத்து minus 2C plus 4D equal to 6. இப்போ 4 ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி A, B, C and D ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி A and B ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். A plus B equal to 6 minus 2A plus 4B equal to 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2A plus 2B equal to 12. ஏன்னா சால்வ் பண்ணுறதுக்காக தான். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன minus 2A plus 4B equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? minus 2A plus 2A வந்து கேன்சல் ஆகும். அப்போது 2B plus 4B 6B equal to 12 plus 0 என்ன 12. அப்போது 6B equal to 12னா B ஓட வேல்யூ என்ன 12 divided by 6 equal to 2. இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் A plus B equal to 6. இதில் B ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி A ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது A plus 2 equal to 6. அப்போது A ஓட வேல்யூ என்ன 6 minus 2 4. இப்போது நம்ம A and B ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து C and D ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். C plus D equal to 0 minus 2C plus 4D equal to 6. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2C plus 2D equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் அடுத்த ஈக்குவேஷன் என்ன minus 2C plus 4D equal to 6. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி C and D ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2C minus 2C கேன்சல் ஆகிடும். 2D plus 4D என்ன 6D equal to 0 plus 6 என்ன 6. அப்போ 6D equal to 6னா D ஓட வேல்யூ என்ன 1. இப்போ D ஓட வேல்யூவை C plus D equal to 0ல் சப்ஸ்டியூட் பண்ணி C ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போது C plus D என்ன 1 equal to 0. அப்போது C ஓட வேல்யூ என்ன minus 1. இப்போ நம்ம A, B, C and D ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது A மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும்? A ஓட வேல்யூ என்ன 4, B ஓட வேல்யூ 2, C ஓட வேல்யூ என்ன minus 1, D ஓட வேல்யூ என்ன 1. அப்போ A மேட்ரிக்ஸ் equal to 4 2 minus 1 1. ஸோ இது வந்து தேர்ட் ஆப்ஷன். அதாவது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போது நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? இஃப் A equal to அதாவது A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 7 3 4 2 then 9 into identity matrix minus A matrix equal to அதாவது 9 into identity matrix minus A matrix வந்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் என்னென்னா A inverse by 2 3A inverse 2A inverse. அதாவது இந்த வேல்யூவும் இதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 9 into identity matrix minus A வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 9 into identity matrix அதாவது 1 0 0 1 minus A matrix என்ன 7 3 4 2. இப்போ 9 உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 into 1 9 அப்புறம் 0 0 9 அப்படின்னு வரும் மைனஸ் A matrix. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 minus 7 என்ன 2, 0 minus 3 வந்து minus 3, 0 minus 4 என்ன minus 4, 9 minus 2 என்ன 7. இப்போ நம்ம 9 into identity matrix minus A matrix வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? A inverse by 2 3A inverse 2A inverse. இப்போ இதில் A inverse வந்து காமனாக இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A inverse வந்து கண்டுபிடிக்கலாம். A inverse வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by determinant of A into adjoint A. அப்போ ஃபஸ்ட்டு determinant of A வந்து கண்டுபிடிக்கலாம். A matrix வந்து என்ன 7 3 4 2. அப்போ determinant of A வந்து என்ன வரும்? 7 into 2 14 minus 4 into 3 என்ன 12. அப்போ 14 minus 12 determinant of A equal to 2. இப்போ அடுத்து adjoint of A matrix. இப்போ ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது சப்போஸ் இது A B C D அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இந்த A and D எலமெண்ட்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணும். அப்போது 2
7 இது வந்து ஸ்வாப் ஆகும். அடுத்து இந்த பிஎன்சி எலமெண்ட்ஸை அப்படியே எழுதி சைனை மட்டும் மாற்றணும். அப்போ 3 வந்து -3, 4 வந்து -4. ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எப்படி வரும்? 1/determinant ஆஃப் ஏ வேல்யூ என்ன 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 9 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? வேல்யூ 2 -3 -4 7. இப்போது ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 1/2 இன்ட்டு 2 -3 -4 7 அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இந்த 2வை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? அப்போ இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் 2வை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2. அப்போ இந்த 2 வந்து கேன்சல் ஆகுமா? அப்போ 2a இன்வர்ஸும் 9 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 9 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2a இன்வர்ஸ். அப்போது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? இஃப் ஏ ஈக்குவல் டு 2 0 1 5, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பி ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் என்ன 1 4 2 0, தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, அதாவது அட்ஜாயிண்ட் ஏபியோட டிட்டர்மினன்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு பி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு 1 என்ன 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 என்ன 0. அடுத்து 2 இன்ட்டு 4 8 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. அடுத்து 1 இன்ட்டு 1 என்ன 1 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10. அடுத்து 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் 5 இன்ட்டு 0 0. அப்போ 2 ப்ளஸ் 0 என்ன 2, 8 ப்ளஸ் 0 என்ன 8, 1 ப்ளஸ் 10 என்ன 11, 4 ப்ளஸ் 0 என்ன 4. இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபினா இந்த 2x2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் ஸ்வாப் ஆகும். அப்போது 4 2 8 வந்து -8 வரும், 11 வந்து -11 வரும். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏபி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 4 இன்ட்டு 2 என்ன 8 மைனஸ் -11 இன்ட்டு -8 என்ன 88. அப்போது 8 -88 என்ன -80. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் பி மேட்ரிக்ஸ் இஸ் த அட்ஜாயிண்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4, தென் எக்ஸ் இஸ். அதாவது பி மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பி மேட்ரிக்ஸில் இருக்க எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 அப்படின்னு எழுதலாமா? இதில் என்னோட வேல்யூ என்ன 3, ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்னோட வேல்யூ 3. இப்போது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏனா அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் தான். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்ன? ஃபஸ்ட்டு 1. இப்போ இந்த ரோன் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு -2 என்ன -6, -4 இன்ட்டு 0 என்ன 0. அடுத்து -x. இப்போ இந்த ரோன் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு -2 என்ன -2, -2 இன்ட்டு 0 என்ன 0, ப்ளஸ் 0 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 4, n-1னா 3 -1 அப்போது 2, அப்போது 4 பவர் 2. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ 1 இன்ட்டு -6 -0 என்ன -6, -x இன்ட்டு -2 -0 என்ன -2 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர். அப்போ 1 இன்ட்டு -6 என்ன -6, -x இன்ட்டு -2 என்ன ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16. அப்போது 2x ஈக்குவல் டு 16, -6 அந்த சைடு வந்துச்சுன்னா 16 + 6 ஈக்குவல் டு 22. 2x ஈக்குவல் டு 22னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 22 டிவைடட் பை 2, எக்ஸோட வேல்யூ 11. அதாவது 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போது 8th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 3 1 -1 2 -2 0 1 2 -1, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ இன்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் A23 இஸ், அதாவது இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸில் இந்த A23யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1/determinant ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதுவோமா? அதாவது இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் வேல்யூஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏ. இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது A11 A21 A31. அடுத்து செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது A12 A22 A32. அடுத்து தேர்ட் காலம் வந்து தேர்ட் ரோ இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது A13 A23 A33. இப்போது நம்மளுக்கு ஏ இன்வர்ஸில்
A23 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலமில் இருக்குது. ஆனால் இந்த கோஃபேக்டர் வேல்யூஸாக பார்க்கும்போது அது என்ன வேல்யூ A32. இந்த கோஃபேக்டர் வேல்யூ வந்து A32. ஆக்சுவலி A மேட்ரிக்ஸில் வந்து அது எங்கே வரும்னா தேர்ட் ரோவில் செகண்ட் காலம். அதாவது இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ A32 ஈக்குவல் டு கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? சைன் கன்வென்ஷன் இன்டூ மைனர் ஆஃப் த எலிமெண்ட். இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸில் இங்கே சைன் என்ன வரும்? அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ன்றதுனால இப்போ சைன் கன்வென்ஷன் மைனஸ், அதனால் மைனஸ். இப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க வேல்யூஸ் என்ன? 3 -1 -2 0. ஸோ இதை வந்து நம்ம டிட்டர்மினண்ட்டாக எழுதணும். அப்போது கோஃபேக்டர் வேல்யூ என்ன வரும்? மைனஸ், அந்த டிட்டர்மினண்ட் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போது சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ், இப்போது 3 × 0 என்ன 0, மைனஸ் 2 × -1 என்ன -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2, 0 + 2 வந்து 2, மைனஸ் இருக்கிறதுனால -2. இப்போ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A இன்டூ அந்த கோஃபேக்டர் வேல்யூ. அப்போ நம்ம determinant of Aவும் கண்டுபிடிக்கணும். அப்போது determinant of A வந்து கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன வருது? 2. இப்போது இந்த வேல்யூ அதாவது A23யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கோஃபேக்டர் A32 பை determinant of A, அதாவது அந்த பொசிஷனில் வர வேல்யூ. கோஃபேக்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? -2. அப்போ -2 டிவைடட் பை determinant of A என்ன? 2. அப்போ -2 டிவைடட் பை 2 என்ன? -1. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் -1 தான் கரெக்ட் ஆன்சர்.